விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் விழுந்து நொறுங்கியதில் இந்தியர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்துவதற்காக ஈரான் அனுப்பிய ட்ரோன்கள் துபாய் விமான நிலையத்திற்கு அருகே விழுந்தன. வளைகுடா நாடுகளில் 16 லட்சம் தமிழர்கள் வாழும் நிலையில் அதிர்ச்சி தாக்குதல் நடந்துள்ளது. துபாய் விமான நிலையம் மட்டுமே முழு வீச்சில் செயல்படும் நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. துபாய் விமான நிலையம் மீதான தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் விமான சேவை முடங்கும் அபாயம் எழுந்துள்ளது. துபாய் விமான நிலையத்தில் ட்ரோன்கள் விழுந்து நொறுங்கியதில் இந்தியர் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் இந்தியர், ஒருவர் வங்கதேசத்தவர், 2 கானா நாட்டினர். கடந்த 11 நாட்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மட்டும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். துபாய் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் துபாயிலிருந்து திரு கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். துபாய் விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது அங்கே? ஆக்சுவலா துபாயில இன்னைக்கு தாக்குதல் நடந்து ஒரு 4 பேருக்கு இன்ஜூர்ட் ஆயிருக்கிறாங்க. பட் கவர்மெண்ட் இம்மிடியேட்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, இதனால ஃபிளைட் டிராவல் எந்த பாதிப்பும் இல்லைங்கிற மாதிரி எமிரேட்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. திருப்பியும் இதே மாதிரி நடக்குது. மக்கள் இப்ப கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கிறாங்க. இப்போ துபாய் விமான நிலையத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுதா? நார்மலா இருக்கா அதெல்லாம்? ஆக்சுவலா இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்தது இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கா, இதனால ஒரு பாதிப்பு இல்ல, விமானங்கள்லாம் இயக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட்ல. இப்போ மற்ற இடங்கள்ல வாழ்ற இந்தியர்கள், தமிழர்கள் எல்லா வசதிகளும், அடிப்படை வசதிகள்ல இருந்து எல்லா விதமான வசதிகளும் சரிவர கிடைக்குதுங்களா? அது கிடைக்குது. யுஏஇ கவர்மெண்ட் அதை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லை. இப்போ இந்த விமான சேவை இங்க ஏதாவது ஸ்ட்ரகிள்னாலும் மஸ்கட் வழியாவே போறாங்க. மஸ்கட்ல இது வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால மஸ்கட் வழியா டிராவல் பண்ணிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களாம் மலேசியாலேருந்து இங்க தங்கியிருந்தவங்கள நேற்று நாங்க மஸ்கட் மூலியமா தான் அனுப்பிச்சிருக்கோம். அவங்க இன்னைக்கு சென்னை போயிட்டாங்க. சென்னை டு மலேசியா போயிடுவாங்க. துபாய்க்கு வந்திருக்கிறவங்க நாடு திரும்புறதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்குதுங்களா? ஒன்னும் இப்போதைக்கு சிக்கல் இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு பதட்டம், ஒரு பேனிக்கா இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்க பதட்டமா உடனே போகணுன்றப்ப அந்த ஒரு பயம் இருக்கு. பட் கவர்மெண்ட் ரொம்ப மானிட்டர் பண்ணி லிமிடெட் ஃபிளைட்ஸை வித் மானிட்டரோட கரெக்டா அவங்க ஹேண்டில் பண்ணி அனுப்புறாங்க. ஒருவேளை ஃபிளைட் கேன்சல் ஆகுது, சரியான டைம்ல அவங்க டேக் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செஞ்சு தராங்களா? மாற்று ஏற்பாடு பேனிக்காம இருங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு அகாமடேஷன் ஆல்ரெடி இருக்கிறத கண்டினியூ பண்ணிக்கங்க, அதை கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு எவ்வளவு நேரத்துக்கு துபாய் விமான நிலையம் இயங்காதுன்னு அறிவிச்சிருக்காங்க சார்? ஆக்சுவலா அவங்க இயங்காதுன்றதை அறிவிக்கல. நாங்க இதை சரி பண்ணிடுவோம், ஃபிளைட் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயங்காதுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிடல. ஓகே, என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க சார்? இல்ல, அவங்க they are giving a message alert, ஒரு மெசேஜ் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அது சேஃபரா இருக்கு, ஒன்னும் வானிலையில ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அந்த மெசேஜ்லயே ஒன்னும் இஷ்யூ இல்ல, நீங்க உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் ஃபாலோ பண்றாங்க. மற்றபடி யூஸ்வலா ஓபன் பண்ற கவர்மெண்ட் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் ஒன்லி ஸ்டாக் மார்க்கெட் நிறுத்தி வச்சிருந்தாங்க முன்னாடி. இப்போ அந்த இஷ்யூல அப்படியே கேஷுவலா போயிட்டு இருக்கு. சில இந்த அமெரிக்கன் பேஸ் உள்ள நியர்பை உள்ள ஆபீஸ் அந்த இடங்களுக்கெல்லாம் அவங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்க சொல்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி கான்செப்ட்ல பண்ணிக்க சொல்றாங்க.
நன்றி திரு கார்த்திகேயன். இணைப்பில் வந்து துபாயில் தற்போதைய நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது, விமான சேவையில் என்ன நிலவரம் என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு